உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தானா என்னாச்சு? உன் அண்ணன் பஞ்சாயத்து கூட்டு வர சொன்னாரு, வா போலாம். சிவா, என்ன விஷயம்? என்னப்பா எதுவுமே பேசாம இருக்க? என்னன்னு சொல்லு. அம்மா, அது வந்து ஐயோ, என்ன சிவா சொல்ற? ஆமா அண்ணி, புவனேஸ்வரி நம்ம குடும்பத்தை பத்தி பேசுனது கேட்டு அண்ணன் என் பொண்ணு வாழ்க்கைக்கும் கதிருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு காளியம்மன் கோயில்ல காசை வெட்டி போடுறேன்னு சொல்லிட்டாரு. ஐயோ, என்னப்பா இது? கதிர தனாவுக்கு தாலி கட்டின புருஷன். என்னப்பா இது? அவர தன வாழ்க்கைய கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டாரா? அண்ணி, அங்க அண்ணனை ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டாங்க அண்ணி. அதனாலதான் அண்ணன் அப்படி சொல்லிட்டாரு. இனிமே எல்லாமே தனா சொல்ற பதில்ல தான் இருக்கு. தனா, நீ தைரியமா அப்பா கிட்ட சொல்லு. எனக்கு இந்த முடிவுல விருப்பம் இல்லைன்னு நீ அப்பா கிட்ட போய் சொல்லு. அது எப்படி நீ சொல்ல முடியும்? அண்ணன் பஞ்சாயத்துல வச்சு அத்தனை பேர் முன்னாடி சொல்லிருக்காரு. அவர் பேச்ச எப்படி தனா மீற முடியும்? அதுவும் இல்லாம அந்த கதிர் கொலைகாரன் வேற. அவனை நம்ம வீட்ல வச்சிருந்தோம்னா நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்கம். அத்தை, அவன் கொலை பண்ணல. ஏய், அப்புறம் எதுக்குடி அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க? அவன் யாருக்கும் தெரியாம மண்டபத்துல தனா கழுத்துல தாலி கட்டினான். இந்த விஷயத்தை மட்டும் பண்ணிருக்க மாட்டானா என்ன? அப்பவே அவனை வீட்டை விட்டு விரட்டி விட்டுருக்கணும். இப்ப பாருங்க, அவனால நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு கெட்ட பேருன்னு. தனா, அண்ணன் சொன்னாருன்னா சரியாதான் இருக்கும். உங்க அம்மா கதிரை பத்தி மட்டுமே யோசிக்கிறாங்க. உன் அப்பா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால நீ பஞ்சாயத்துக்கு போய் உன் அப்பா சொன்னது சரின்னு சொல்லிடு. பத்மா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இது என் பொண்ணோட வாழ்க்கை. அவ முடிவை அவ எடுக்கட்டும். தயவு செஞ்சு நீ இதுல வராத. மீறி வந்த என் கோவத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். தனா, வா வா. இங்க பாரு தனா, அப்பா ஏதோ கோவத்துல பேசிருப்பாரு. நீ அத பத்திலாம் எதுவும் யோசிக்காத. நீ அங்க போய் தைரியமா எனக்கு இந்த முடிவுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடு. தனா, கண்டிப்பா கதிர் இந்த கொலைய பண்ணிருக்க மாட்டான். அவன் ஏன் உன் கழுத்துல தாலி கட்டினான்னு உனக்கே நல்லா தெரியும். கதிர் இந்த தப்ப பண்ணல தனா. கதிரை யாரோ திட்டம் போட்டு மாட்டி விட்டுருக்காங்க. நீ தயவு செஞ்சு பஞ்சாயத்துல போய் எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு மட்டும் சொல்லு. தனா, நீ மட்டும் உங்க அப்பா சொல்றதுக்கு சரின்னு சொல்லிட்ட. அப்புறம் அதுவே உன் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாயிடும். எப்படிமா என்னால அப்பாவை எதிர்த்து பேச முடியும்? எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலமா. தைரியமா சொல்லு தனா. இத பாரு, அம்மா நான் இருக்கேன், சரியா? தனா, போலாமா? தைரியமா போ. மனசுல இருக்கிறத அப்பா கிட்ட சொல்லு. அவரு கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு, சரியா? சரிங்கம்மா. போ. சித்தப்பா, ஒரு நிமிஷம். என்ன மாயா? நானும் கூட வரேன். வேணாம் மாயா, வேணாம். ஏற்கனவே அண்ணன் ரொம்ப கோவத்துல இருக்காரு. இந்த நேரத்துல நீயும் இங்க வந்தன்னு வையேன், அந்த புவனேஸ்வரி தேவையில்லாதெல்லாம் பேசுவா.
அதனால அண்ணனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகத்தான் வாய்ப்பு இருக்கு. நீ வர வேண்டாம், நாங்க மட்டும் போயிட்டு வரோம். தனா வா. ஏன் முடிவை நீ ஏத்துப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா இவங்க நீதான் முடிவை சொல்லணும்னு கேக்குறாங்க. நீயே சொல்லுதானா, அவன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லு. ஊருக்கு தான் நான் உன் புருஷன், ஆனா நான் ஒரு பாதுகாப்பு காவல. எனக்கு இந்த முடிவுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடு. கதிரவன் கூட வாழுவேன்னு இதே பஞ்சாயத்தில் வச்சு தானே சொன்னேன். ஆனால் உங்கள் அப்பா அப்படியெல்லாம் கிடையாது, அந்த கல்யாணத்துக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, என் பொண்ணு அவங்க கூட சேர்ந்து வாழ மாட்டான்னு வீர வசனமெல்லாம் பேசுகிறாரு. அவன் அவரோட மாப்பிள்ளையே இல்லை, அதையும் மீறி என் பொண்ணு சொன்னான்னா நான் காசை வெட்டி போடுவேன், அப்படி இல்லைன்னா என் உயிரை விட்டுருவேன்னு சொல்கிறாரு. லிங்கம், இப்ப எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பேசுற? அப்படி ஒண்ணும் நடக்க போறதில்ல. என் பொண்ணு அவ முடிவை சொல்லுவா. நீ சொல்லுதானா? என்ன ரகுராம், உன் பொண்ணு யோசிக்கிறத பார்த்தா அவளுக்கு நீ சொன்னதுல விருப்பம் இல்லைன்னு தோணுது. கதிர் கூட வாழதான் அவளும் விருப்பப்படுறா போல. புவனேஸ்வரி, என் பொண்ணு அவ பதில சொல்லுவா. அதுக்கப்புறம் நான் உனக்கு பதில சொல்றேன். இது வரைக்கும் நீ அமைதியாயிரு. என் பொண்ணு என் குடும்பமும் மட்டும் எனக்கு போதும். உனக்கு ஒரு நல்ல அப்பாவா என்னால இருக்க முடியல. முதல்ல என்ன எல்லாரும் கூப்பிட்டு ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஏன் அப்பாவோட முடிவுதான் ஏன் முடிவு. அவரோட வாக்குக்கு தான் நான் என்னைக்குமே கட்டுப்படுவேன். என் அப்பா என்ன சொன்னாலும் அது எனக்கு சம்மதம் தான். ஆருங்கய்யா, எல்லாரும் என்ன கேள்வி கேட்டீங்கல்ல, என் பொண்ணு என் பேச்ச மீறிடுவான்னு சொன்னீங்கல்ல, இப்ப பாத்தீங்களா? அவ சொன்னது நல்லா கேட்டுச்சா? இவ இப்போ ரகுராமோட பொண்ணுன்னு நிரூபிச்சிட்டா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.